This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாழ்க்கையில் ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்கணுன்றதுக்காக நம்மளும் பல முயற்சிகளையும் பல திட்டங்களையும் தீட்டுறோம். ஆனால் நம்ம திட்டம் செஞ்ச மாதிரி எல்லாம் நடக்குதா? இல்லையே. பல நேரங்களில் நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் நடக்கிறது வேறு அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு நாட்டில் ஒரு பெரிய கப்பல் அதிக பயணிகளோட தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சு. தொடர்ந்து சில நாட்கள் அந்த கப்பல் அழகாக போயிட்டே இருந்தது. திடீர்னு கடலில் ஏற்பட்ட சீற்றத்தின் காரணமாக அந்த சுழலில் கப்பல் சிக்கிக்கிச்சு. இப்போ அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிச்சுது. அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் இறந்து போக ஒரே ஒருத்தன் பிழைச்சான். அந்த ஒருத்தனும் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக அந்த கடற்கரை பகுதியில் வந்து சேர்ந்தான். ஆனால் இன்னமும் அவனுக்கு மயக்கம் தெரியாத நிலையில் இருக்கான். சில மணி நேரத்துக்கு பிறகு மயக்க நிலையில் இருந்தவன் விழித்து பார்க்கும்போது அது ஒரு தீவு. ஆளே இல்லாத தீவு. வெறும் மரம் செடிகளுக்கு தவிர வேறு யாருமே அங்கே இல்லை. இதை பார்த்து பயந்தாவன், ஐயோ கடவுளே, என்னை ஏன் காப்பாற்றுனீங்க? நான் இந்த இடத்துல யாருமே இல்லாத இடத்துல எப்படி தனிமையாக இருப்பேன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் உயிரை நீங்கள் அப்பயே பறிச்சிருக்கலாமே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி அழுகிறான். எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்களே அப்படின்னு தவிக்கிறான். ஆனால் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எந்த ஒரு உதவியும் வரலை. பிறகு தான் மனசை ஒரு வழியாக தேத்திக்கிட்டு இந்த தீவில் தான் நம்ம உயிர் பிழைத்து வாழ வேணும், ஏதாவது நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு அங்கே கிடைக்கிற மீன்களையும் அந்த மரஞ்செடி கொடியில் கிடைக்கிற பழங்களையும் சாப்பிட ஆரம்பித்தான். பிறகு அங்கே நிலவக்கூடிய குளிர் தாங்க முடியாமல் தனக்குன்னு ஒரு குடில் வேணும்னு நினச்சி அங்கே கிடைக்கிற துண்டு ஓலைகளையும் குச்சிகளையும் வச்சு ஒரு குடிசையை அமைச்சான். ஒரு சில நாட்கள் இப்படியே கழிய ஒரு நாள் மாலை வேளையில் தன்னுடைய குடிசைக்கு அருகில் நெருப்பை மூட்டி வச்சுட்டு உணவுக்காக வெளியே போயிருந்தான். சில மணி நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த ஓலை குடிசை எரிஞ்சுன்னு இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவன், கடவுளே, இப்படி பண்ணிட்டியே, நான் இப்போ என்ன செய்வேன்? எனக்குன்னு இருந்த இந்த ஒரு குடிசையும் நீ அழிச்சிட்டியே, நான் இனி எப்படி வாழ முடியும் அப்படின்னு ரொம்ப அழுகுறான், ரொம்ப வருத்தப்படுறான். அப்படியே அழுது அழுது ஒரு நிலையில் மயக்கம் அடைஞ்சு அந்த கரையோரத்திலே அப்படியே உறங்கிடுறான். மறுநாள் காலையில் விழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய சத்தத்தை கேட்குறான். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய கப்பல் வந்து நிற்குது. அதை பார்த்த இவன், அப்பா, ஒரு வழியாக நம்ம பிழைச்சோன்னு நினச்சி அந்த கப்பலில் ஏறிடுறான். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த கேப்டன் கிட்ட கேட்குறான், எப்படி உங்களுக்கு நான் இங்கே இருக்கேன்னு தெரியும்? நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க என்னை தேடி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கேப்டன், நீங்கள் அனுப்பிச்ச அந்த ஃபயர் சிக்னலை பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம், நீங்கள் தானே காமிச்சிங்கன்னு கேட்குறாப்புல. இல்லையே, நான் எதுவும் அந்த மாதிரி செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது, இவர் ஃபயர் சிக்னல்னு சொல்கிறது நம்ம குடிசை எரிஞ்சு போச்சு இல்லையா, அதை தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, கடவுளே, இதெல்லாம் உங்களுடைய திட்டம்தானா? ஐயோ, ரொம்ப நன்றி அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறான். இந்த மாதிரி தாங்க நாமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக பல முயற்சிகளும் திட்டங்களையும் போடுறோம். ஆனால் சில நேரத்தில் அது நடக்காமல் போகும்போது மன நொந்து புலம்புறது உண்டு. அது தவறுன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் நாமும் இறை நம்பிக்கையோடவும் தொடர்ந்து அந்த முயற்சியை போடும்போது நிச்சயம் ஒரு நாள் அது வெற்றி அடையுங்க. இந்த கதை நிச்சயமாக உங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.